கிளுகிழப்பு ஆட்டி விளையாட்டு காமிக்கிற ஒரு ஆளை பார்த்து நிச்சயம் மயங்கும், மகிழ்ச்சி அடையும். தாயிட்ட இருந்து தாவி அந்த கிளுகிழப்பு ஆட்டுறவங்க கிட்ட போய் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துக்கும். ஆனா அந்த குழந்தை கிளுகிழப்ப காட்டுறவங்க கிட்ட நிரந்தரமா இருந்துறாது. எனவே கழக உடன்பிறப்புகள், நாம மீண்டும் எப்போதும் போல நம்முடைய களப்பணிய, மக்கள் பணிய தொடர்வோம். ஆளுங்கட்சியா இருந்தப்ப மட்டும் இல்லாம எதிர்கட்சியா இருக்கும் போதும் நமக்கு வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்லாம வாக்களிக்காம போன மக்களுக்கும் சேர்ந்து நம்முடைய தலைவர் எப்போதும் சொல்வது போல நாம உழைப்போம். நாம தமிழ்நாட்டுக்கு வருகின்ற ஆபத்துக்களை எல்லாம் நிச்சயம் தடுத்து நிப்பாட்டுவோம். மாநில உரிமைகளை நிச்சயம் காப்போம். இப்பவே இந்த 10 நாட்கள்லயே மக்கள், பல பெண்கள், இளைஞர்கள், ஜென்சி கிட்ஸ்கள் இந்த ஆட்சியுடைய உண்மையான முகத்தை ஏற்கனவே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. நாள் ஆக ஆக நிச்சயம் இந்த ஆட்சியாளர்களை நிறைய தானாகவே எக்ஸ்போஸ் ஆவாங்க. போக போக இன்னும் பலருக்கு பல உண்மைகள் தெரிய வரும். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு உதாரணத்தை இங்க நான் குறிப்பிட விரும்புறேன். தாயின் பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கிளுகிழப்பு ஆட்டி விளையாட்டு காமிக்கிற ஒரு ஆளை பார்த்து நிச்சயம் மயங்கும், மகிழ்ச்சி அடையும். தாயிட்ட இருந்து தாவி அந்த கிளுகிழப்பு ஆட்டுறவங்க கிட்ட போய் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துக்கும். ஆனா அந்த குழந்தை கிளுகிழப்ப காட்டுறவங்க கிட்ட நிரந்தரமா இருந்துறாது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதுக்கு உண்மையான பாசம் தான் என்னன்னு தெரியும். தாயோட முகத்தை நிச்சயம் தேடி பார்க்கும். தாய் கிட்ட தான் மீண்டும் திரும்பி வரும். அது மாதிரி இப்ப கவர்ச்சி மாயாஜாலத்தை காட்டி மக்களை சிலர் ஈர்த்திருக்கிறாங்க. இந்த கவர்ச்சி மக்களுடைய கஷ்டத்தை போக்காது, அடிப்படை பணிகளை நிறைவேற்றாது, எந்த பிரச்சனைக்கும் அது தீர்வு காணாது. எனவே தாயோடைய அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லை அப்படிங்கிறத அந்த குழந்தை மீண்டும் உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு தாயாக இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தை, நம்முடைய தலைவரை நோக்கி நிச்சயம் அந்த குழந்தை விரைவில் வரும். நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல சூரியன் ஒருபோதும் மறையாது, அது மறுபடியும் உதிக்கும், அதன் ஒளியில தமிழ்நாடு மீண்டும் செழிக்கும் என்று சொல்லி மணமக்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன்.